Hi everyone. இன்னைக்கு நம்ம 11th காமர்ஸ்ல சாப்டர் 3 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ். இந்த லெசன்ல இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் 2 மார்க் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க, டிஃபைன் காமர்ஸ். காமர்ஸோட டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. கமர்ஷியல் ஆப்ரேஷன் டீல் வித் த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ், த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமோடிட்டிஸ் அண்ட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். எவ்லியன் தாமஸ். இப்படி டெஃபினிஷன் அப்படின்னு கேட்கும் போது நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்னா அதோட ஆத்தர், அதாவது அந்த டெஃபினிஷன் யாரு கொடுத்தாங்களோ அவங்களோட நேம் நம்ம கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த டெஃபினிஷன் யாரு கொடுத்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்லியன் தாமஸ் வந்து கொடுத்திருக்காங்க. காமர்ஸ்னா என்ன அப்படின்னா, காமர்ஸ் எது கூட டீல் இருக்கும் அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ். ஒரு பொருளை வாங்கி விற்கிறது, பை பண்ணி சேல் பண்றதுல. அண்ட் தென் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமோடிட்டிஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமோடிட்டிஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு கமோடிட்டிஸ் வாங்கி அனதர் கமோடிட்டி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்றது. இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி, ஓகேவா? அது அண்ட் தென் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினிஷ்ட் ப்ராடக்டை கொடுக்கறது, ஓகேவா? இதெல்லாம் தான் எதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, காமர்ஸ் அப்படின்றதுல இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க, ஓகேவா? காமர்ஸ்னா என்னது? டீல் வித் த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ், ஓகேவா? பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ், த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமோடிட்டிஸ் அண்ட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் டு யூ மீன் பை இண்டஸ்ட்ரி? இண்டஸ்ட்ரியோட மீனிங் கேட்டிருக்காங்க, ஓகேவா? The term industry is also used to mean group of firms producing similar or related goods. ஓகேவா? இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, குரூப் ஆஃப் ஃபர்ம்ஸ், ஓகேவா? ஒரு நிறைய ஃபர்ம்ஸ் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிமிலரான ஒரு ப்ராடக்டை என்ன பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணுவாங்க, ஓகேவா? ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த அதாவது ஒவ்வொரு தனித்தனியா ஒவ்வொரு ஃபேர்ம் இருக்குன்னா அந்த ஃபேர்ம் எல்லாமே சேர்ந்து ஒரு இண்டஸ்ட்ரியா கிரியேட் ஆகி, ஓகேவா? இண்டஸ்ட்ரியா கிரியேட் ஆகி ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்றதுதான் என்னன்னு சொல்றாங்க, இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? இததான் வந்து என்னன்னு சொல்றாங்க, இண்டஸ்ட்ரீஸ். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இதுக்கு கீவேர்டு உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஃபர்ம் ப்ரொடியூசிங் சிமிலர் ஆர் ரிலேட்டட் கூட்ஸ், ஓகேவா? இப்ப அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க, வாட் இஸ் ட்ரேட்? ட்ரேடுனா என்னது அப்படின்னு சொல்லி, ட்ரேட் மீன்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ட்ரேட்னா ஒன்றும் இல்லை, பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்ம பர்ச்சேஸ் கூட்ஸை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி செல் பண்றது ட்ரேடிங் கிடையாது. ஆஸ் வெல் ஆஸ் சர்வீஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாங்கிக்கிட்ட அட் த சேம் டைம் நம்ம வேற யாருக்காவது சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் வந்து இட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? இதோட வந்து இந்த லெசன்ல இருக்க 2 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் வந்து முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்தது 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 3 மார்க் பாருங்க, வாட் டு யூ மீன் பை டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ்? டெரிட்டரி இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேவா? அதோட மீனிங் தான் கேட்டிருக்காங்க. தே டு நாட் ப்ரொடியூஸ் கூட்ஸ். நார்மலா இண்டஸ்ட்ரினா என்னன்னு சொன்னேன், தனித்தனியா இருக்கிற ஃபர்ம் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல இண்டஸ்ட்ரி எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டா வந்து ப்ரொடியூஸ் பண்றதுதான் என்னன்னு சொல்றாங்க, அந்த இடத்தோட பேரு தான் என்னன்னு சொல்றாங்க, இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெரிட்டரி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்களா, தே டு நாட் ப்ரொடியூஸ் கூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் யூட்டிலிட்டிஸ், சர்வீஸ் அண்ட் செல் தம் அட் அ ப்ராஃபிட். இந்த கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க, யூட்டிலிட்டி சர்வீசஸ் வந்து இது, அதாவது சர்வீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்க்கு செல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? தே ஹெல்ப் அ ட்ரேட், இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்றாங்க, ட்ரேடு, இண்டஸ்ட்ரி, காமர்ஸ், இந்த 3 விஷயத்துக்குமே வந்து டெரிட்டரி இண்டஸ்ட்ரி ஹெல்ப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க. This term also includes auxiliary to trade like banking, insurance, warehouse, advertisement, etc. இந்த டெரிட்டரி இண்டஸ்ட்ரிக்கு ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் சொல்லலாம், ஓகேவா? பேங்கிங், இன்சூரன்ஸ்லாம். ஏன் பேங்கிங், இன்சூரன்ஸ்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேங்கிங்ல நமக்கு ஏதாவது சர்வீஸ் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க சர்வீஸ் நமக்கு பண்ணி தருவாங்க, ஓகேவா? சர்வீஸ் பண்ணிட்டு அண்ட் தென் என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல இருந்து சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அதுதான் வந்து சொல்றாங்க, நம்ம யோசிக்கலாம் சர்வீஸ் எப்படிதான் அவங்க ப்ராஃபிட்க்கு விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து இது. அதே மாதிரி இன்சூரன்ஸ்மே பாத்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த கிளைம் பண்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒன் கைண்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம கொடுப்போம். அப்ப இன்சூரன்ஸ் சர்வீஸ்க்கு
சர்வீசஸ்க்கு சார்ஜ் பே பண்ணணும் நீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கு நம்ம பே பண்ற இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க, டெரிட்டரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. டெரிட்டரி இண்டஸ்ட்ரியில கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலாக என்னென்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க, சர்வீஸை ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா, அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க, ரைட் ஷார்ட் நோட் ஆன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷனோட ஒரு ஷார்ட் நோட் கேட்டிருக்காங்க. Selling all goods produced at or near the production place is not possible. Hence, goods are sent to different place where they are demanded. The medium which move men and material from one place to another is called the transport. அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இங்க என்னன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே வந்து அந்த இடத்துலயே வந்து சேல்ஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. இப்ப நம்ம ஒரு பொருளை வந்து இப்ப நம்ம சென்னையில விற்க போறோம் அப்படின்னோம்னா நம்ம சென்னையில மட்டுமே நம்ம ப்ரொடக்ஷன் இருந்தா போதும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஓகேவா, அதாவது நம்ம விற்கிற இடத்துலயே வந்து ப்ரொடக்ஷன் பிளேஸ் வந்து இருக்கிறது ரொம்ப இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதாவது ப்ரொடக்ஷன் பண்ற பிளேஸ் ஒரு இடத்துல இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த இடத்துல டிமாண்ட் இருக்கோ அதை சர்ச் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த டிமாண்ட் இருக்கிற பிளேஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்டை வந்து அனுப்பி வைப்பாங்க, சென்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஓகேவா, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து மெட்டீரியல் மட்டும்தான் மூவ் ஆகுமானா கண்டிப்பா கிடையாது. அதாவது நார்மல் நம்ம ஹியூமன்ஸும் நம்ம வந்து மூவ் ஆகலாம், தென் மெட்டீரியலும் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகுதான் என்னன்னு சொல்றாங்க, டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம எல்லா ப்ராடக்ட்டையுமே வந்து நம்ம என்ன பண்ணிட முடியாது, ப்ரொடியூஸ் பண்ற இடத்துலயே வந்து வித்துற முடியாது. ஓகேவா, எங்க எங்க டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த இடத்த சர்ச் பண்ணி அந்த இடத்துல நம்ம போய் சேல் பண்ணணும்ல, அப்ப அந்த சேல் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை. ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் தேவை. அததான் வந்து என்னன்னு சொல்றாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதோட வந்து 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 5 மார்க் பாருங்க, கம்பேர் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்ட் ட்ரேட். இண்டஸ்ட்ரினா என்ன, காமர்ஸ்னா என்ன, ட்ரேட்னா என்ன, இந்த மூணுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் மூணுத்துக்கும் ஹெட்டிங் கொடுத்துருங்க. அண்ட் தென் ஸ்கோப் consist of all activities involving conversions of material into finished goods. இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதோட எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரா மெட்டீரியலா உள்ள வந்து, அதாவது ரா மெட்டீரியல்னா ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன பார்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸா உள்ள வந்து ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸா வந்து வெளியே போகும், ஃபினிஷ்டு ப்ராடக்டா வெளியே போகும். அதை தான் என்னன்னு சொல்றாங்க, இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, காமர்ஸ்னா பாருங்க, கம்ப்ரைசஸ் ட்ரேட் ஆக்சிலரி டு ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது ட்ரேடு, கம்பைஸ் ட்ரேட் ஆக்சிலரி டு ட்ரேட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்றோம், ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துக்கு வந்து சேல் பண்றது. அடுத்தது ட்ரேட் மீன்ஸ் என்னப்பாங்க, கம்பைசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், கூட்ஸாவோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அப்படி இல்லைன்னா சர்வீஸாவோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியால மேக் பண்ற ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்றோம், நம்ம சைனாக்கு சென்ட் பண்ணி விடுறோம். அண்ட் தென் சைனால ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸை நம்ம இந்தியாவுக்கு வந்து அவங்க இது பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கூட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கூட்ஸை மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோமானா கிடையாது, சர்வீஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க, கேபிட்டல். இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப பெரிய ஹியூஜ் கேபிட்டல் நமக்கு தேவைப்படும், லார்ஜ் கேபிட்டல் தேவைப்படும் சொல்றாங்க. காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மீடியம் கேபிட்டல் இருந்தா போதும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஏன்னா ஒரு பொருளை வாங்கணும் விற்கணும், அப்ப அதுக்கு ஒரு மீடியமான கேபிட்டல் இருந்தா போதும். ட்ரேட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், ப்ராடக்டை ஜஸ்ட் நம்ம எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண போறோம், அப்ப அதுக்கு ஸ்மால் கேபிட்டல் இருந்தா போதும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அடுத்து ரிஸ்க் பாருங்க, ஹை ரிஸ்க். இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க்ன்றாங்க, காமர்ஸ்ல லோ ரிஸ்க்ன்றாங்க, ட்ரேட்ல நோ ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. எதனால ட்ரேட்ல நோ ரிஸ்க்ன்னு சொல்றாங்கன்னா, நான் ஒரு ப்ராடக்டை வாங்கி அந்த ப்ராடக்ட்க்கு ஏத்த வேல்யூல நம்ம இன்னொரு ப்ராடக்டை கொடுக்குறோம், அப்ப அப்படின்ற பட்சத்துல நமக்கு எந்த மாதிரியான ரிஸ்க்குமே இருக்காது. ஓகேவா, அடுத்தது சைடு, இட் ரெப்ரசன்ட் சப்ளை சைடு. It represent demand side. It represent both the supply and the demand side. இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணணும், டிமாண்ட் இருக்கிற இடத்துக்கு நம்ம சப்ளை தான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க.
காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னது, இட் ரெப்ரசன்ட் டிமாண்ட் சைடு. டிமாண்ட் எந்த இடத்துல இருக்கு, தேவை எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம ப்ராடக்ட சேல் பண்ணணும், இல்ல அந்த அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ராடக்ட பை பண்ணணும் அப்படின்றாங்க. பட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, ரெண்டுமே இருக்கும், சப்ளைவும் இருக்கும், அட் த சேம் டைம் டிமாண்டும் இருக்கும். நம்ம கிட்ட அதிகமா அந்த ப்ராடக்ட்ஸ் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், சப்ளை பண்ணுவோம். இல்ல நமக்கு டிமாண்ட், நமக்கு தேவை இருக்கு, அந்த ப்ராடக்ட் தேவை இருக்கு அப்படின்னா நம்ம வேற கண்ட்ரில இருந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்தது யூட்டிலிட்டி கிரியேஷன்ஸ். இட் கிரியேட் ஃபார்ம் யூட்டிலிட்டி, இட் கிரியேட் பிளேஸ் யூட்டிலிட்டி, இட் கிரியேட் பொசிஷன் யூட்டிலிட்டி அப்படிங்கிறாங்க. ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படிங்கிறாங்க. ஃபார்ம் மீன்ஸ் உங்களுக்கு நார்மலா தெரியும், ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ். இதுக்கு அடுத்துதான் இதை எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இட் கிரியேட்ஸ் அ பிளேஸ் யூட்டிலிட்டி, எந்த இடத்துல நம்ம வந்து ப்ராடக்டை பை பண்ணி சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இட் கிரியேட் அ பொசிஷன் யூட்டிலிட்டி அப்படிங்கிறாங்க. ஓகேவா. இந்த 5 மார்க் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், இது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்தது செகண்ட் 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. Write short note on analytic industry, genetic industries, construction industry. Analytic industries. Analytic industry na onnume illa. Analytic industry which analyzes and separate different elements from same material as in the case of oil refineries. Okay va. Analytic industry na onnum illa, ஒரு மெட்டீரியல்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, செப்பரேட்டா தனித்தனியா வந்து அது, அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆயில் ரிஃபைனரி, நம்ம தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுலாம் இருக்குல்ல, எண்ணெய் தயாரிக்கிற ரிஃபைனரிஸ்லாம் இருக்குல்ல, இண்டஸ்ட்ரி, அதுதான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணெயிலே என்ன பண்றாங்கன்னா, அந்த எண்ணெயில இருந்து தனித்தனியா செப்பரேட்டா வந்து என்ன பண்றாங்க, எலமெண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஒரு ப்ராடக்ட்ல இருந்தே அதுக்குள்ள செப்பரேட்டா இது பண்றாங்க. அடுத்தது பாருங்க, ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி. ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரினா என்ன, ஒன்றும் இல்லை, தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிமைன் என்கேஜ் இன் ப்ரீடிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் த யூஸ் இன் ஃபர்தர் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஓகேவா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா ப்ரீடிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது அடுத்து இன்னும் நம்ம எவ்வளோ செடி வந்து அதிகமா வளர்க்குறது, ஓகேவா, பிளான்ஸ்லாம் இன்னும் எப்படி பண்ணா வந்து அகைன் நிறைய வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணு. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீட்ஸ், நர்சரி கம்பெனி, பவுல்ட்ரிஸ், டைரி, பிக்கர்ஸ், ஹேச்சரிஸ், நர்சரி, ஃபிஷரிஸ், ஆப்பியர்ஸ், இது எல்லாமே வந்து இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து எதுல இதுவாகும்னா, தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் இன்வால்வ் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் பில்டிங், டேம்ஸ், பிரிட்ஜஸ், ரோட்ஸ் as well as tunnels and canals. இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எதுல இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அதாவது டேம், ஏதாவது ஒரு ஊர்ல டேம், பிரிட்ஜ், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு வந்து இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கேனல்ஸ்னா ஒன்றும் இல்லை, கால்வாயை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா கேனல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. டனல்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த சுரங்க பாதைகள்லாம் அமைக்கிறாங்கல்ல, அதை தான் வந்து டனல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இந்த மாதிரியான இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற இண்டஸ்ட்ரியை தான் என்னன்னு சொல்றாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இதோட வந்து இந்த 3rd லெசன்ல இருக்க 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ.